ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ரெங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்டியான வாழைக்காய் வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா சூடானதும் நான் வாழைக்காவை மேலே தோல் சீவிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். வாழைக்காய் முக்கால் பதத்துக்கு வேகணும், ரொம்ப வேக விட்டுறாதீங்க. இப்போ முக்கால் பதம் வேகட்டும், இருக்கட்டும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி முக்கால் பாகத்துக்கு வேக வச்சு எடுத்துடுங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து விட்டுடலாம். நம்ம வாழைக்காய் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்ததுனால இப்போ சேர்க்க தேவையில்லை. வேணும்னா கொஞ்சம் மட்டும் சேர்த்து விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்ச வாழைக்காய் எல்லாத்தையுமே இதில் சேர்த்து விட்டுட்டு இதில் நல்லா நனைச்சி விட்டுக்கலாம் 2 சைடுமே. இப்போ ஒரு பேனில் நான் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மாவில் டிப் பண்ணி வச்ச வாழைக்காய் எல்லாத்தையுமே இதில் சேர்த்து விட்டுடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது இந்த சைடு நல்லா வேகட்டும். இப்போ இதை திருப்பி விட்டு இந்த சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது மேலே லைட்டாக கருவேப்பிலை சேர்த்து விட்டுக்கலாம். அப்போ இன்னும் நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை திருப்பி விட்டு இதை 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், வாழைக்காய் 2 சைடுமே நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட வாழைக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் வாழைக்காய் வறுவலை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.